ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் என் தாயை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. உனக்கு இருக்கின்ற அனைத்தையும் உன்னிடத்தில் வெளிப்படுத்த வந்த இந்த தாயை அவமானம் செய்துவிடாதே என் குழந்தையே. உன்னை காக்க வந்த என்னை தள்ளிவிடாதே என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, எப்படி இருக்கின்றாய்? என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய்? உன் தாயை நீ எதிர்கொண்டாயா? எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயா? இல்லை, வந்தால் வரட்டும், வரவில்லை என்றால் எனக்கென்ன என்று போகட்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயா என் தங்கமே? என்னை நீ எதிர்பார்த்தது போல எனக்கு தெரியவில்லையே. நானும் இந்த 2-3 நாட்களாக நீ என்னை தேடுவாயா என்று எதிர்நோக்கி காத்திருந்தேன். என் பிள்ளையை காண வேண்டும் என்று நான் ஆவலாக எனக்குள் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் என் பிள்ளையும் என்னை தேடுவது போன்ற எந்த ஒரு ஆவலும் உனக்குள் வந்தது போல் எனக்கு தெரியவில்லையே என் தங்கமே. நானும் அனுதினமும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த தெய்வ வாக்கு நீ எதிர்பார்ப்பதில்லையே என்பது எனக்கு புரிந்தாலும் என் பிள்ளை, இந்த தாயின் வாக்கு உனக்கு எதிர்பார்ப்பாக இல்லையா பிள்ளையே? வரும்போது வரட்டும் என்று அலட்சியத்தோடு இருந்து விட்டாயே. இருந்தாலும் சரி, என் பிள்ளையுடன் பேச கட்டாயத்தில் நான் இங்கு வந்திருக்கின்றேன். தள்ளிவிட்டு போகாதே என் பிள்ளையே. இறுதி வரை நீ இதை கேட்டு தீர வேண்டும் என்றுதான் கட்டாயத்தில் தான் நீ இருக்கின்றாய். பாதியில் தள்ளிவிட்டு போகாதே. கஷ்டங்கள் வந்தால் தாங்கிக் கொள்ளலாம், அவமானப்படுத்தினால் தாங்கிக் கொள்ள மாட்டாய் என்று தெரிந்ததால் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. உன்னோடு பேச வேண்டும். இறுதி வரை மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த வாக்கை இறுதி வரை கேள் என் தங்க குழந்தையே. இந்த வாக்கு முடியும் நேரத்தில் ஒரு ஒளி உண்டாகும் என் பிள்ளையே. அதற்கு காரணம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. நீயும் புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் பிள்ளையே. அன்பு பிள்ளையே, தெய்வமே, நீ அனுபவிக்கும் வேதனைகளுக்கு அளவில்லாமல் போய்விட்டது. உன் வலிகளுக்கு நிவாரணம் இன்றி தாங்க முடியாமல் வருத்தத்தோடு உறவுகளை வெறுத்துவிடு என்று நான் உறவுகளை நீ வெறுப்பது போல உன்னை நேசிக்கும் இங்கு எவரும் இல்லை என் தங்கமே. நீ நேசிக்கும் உறவு கூட உன்னை நேசிப்பது இங்கு யாரும் கிடையாது என்று நீ எப்பொழுது புரிந்து கொள்வாய் என் தங்கமே? உன் மீது அன்பு காட்டக்கூட யாரும் இல்லை என்பதை உனக்கு எப்பொழுது நான் புரிய வைப்பேன் என்றே எனக்கு தெரியவில்லை என் தங்கமே. உன் மீது பற்று இல்லை, உன் மீது பரிவும் இல்லை. இருந்தாலும் உனக்கு அழைப்பு வந்து கொண்டுதான் இருக்கின்றது அல்லவா? உன்னோடு பேசுவதற்கு. ஏன் இப்படி இருந்தால் நீ படும் வேதனைகளை முழுமையாக செவிகளுக்குள் வாங்கிக் கொண்டு அவர்கள் மனதில் ஒரு கணக்கு போட்டு கொண்டிருப்பார்களோ தவிர உன் வேதனையை பகிர்ந்து விட்டாய் என்று நீ நினைப்பாய். உனக்கு ஆறுதலாக இருப்பார்கள் என்று நீ நினைப்பாய். ஆனால் இது ரெண்டும் அங்கு நடப்பதில்லை என் தங்கமே. உன் முகத்துக்கு முன்று நல்ல வேடங்களை போட்டு உனக்கு ஆறுதல் கொடுப்பது போல கொடுத்துவிட்டு அவர்கள் மனதிற்குள் மனக்கொன்று போட்டு கொண்டிருப்பார்கள் என்பதை நீ எப்பொழுதுதான் புரிந்து கொள்வாய் என் குழந்தையே? உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. உன்னிடம் நானும் ஒன்றொன்றாக கூறிவிடலாம் என்றுதான் வருகின்றேன். ஆனால் எத்தனையோ முறை நீயும் இதை பாதியிலே தள்ளிவிட்டு போகின்றாயே. என்னால் மட்டும் என்ன செய்துவிட முடியும் என் தங்கமே? நீ படும் அவமானங்களையும்
நீ படும் வேதனைகளும் நேரில் பார்க்க வேண்டும் என்று உன் உறவாகி உன்னை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. உன்னை அழைப்பு மணி எடுத்துக்கொண்டிருக்கின்றார்களே, எதற்கென்று நினைக்கின்றாய்? நீ வேதனைப்படுவதை பார்த்து ஆறுதல் கூறவா? இல்லை என் தங்கமே, அவர்களோடெல்லாம் நீ பேசுவதை நிறுத்த வேண்டும். ஆனால் நீ அதை எடுத்து விடுகின்றாயே, அவர்களின் குரலை நீ கேட்டு விடுகின்றாயே. கேட்டு விடாதே என்று நானும் சொல்கின்றேன், உனக்கு புரிகின்றதா? அவர்களுக்கு நீ குரலை பதில் கூறிவிடாதே என் தங்கமே. ஜாக்கிரதையாக இரு என் பிள்ளையே. பல முறை சொன்னாலும் உன்னுடைய எண்ணத்தில் கட்டுக்குள் வைத்திருக்க மாட்டே என்று சொல்கின்றாயே. அந்த தீய சக்தி உன்னுடைய எண்ணத்தில் உன் உறவுகள் வேண்டும் என்றும் உறவுகள் வைத்துக்கொள் என்றும் உன்னை உன் உறவு அழைக்கிறது பேசு என்றுதான் சொல்லும். தப்பி தவறியும் கூட அந்த அழைப்பை நீ எடுத்துவிடாதே. உன் தலைவிதி இன்னும் மோசமாகுவதை நீ உணரவா என் தங்கமே? அதுவெல்லாம் மாறிவிடும் என் தங்க குழந்தையே. என்ன தாயே இப்படி சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறாயா? அப்படி நினைக்காதே பிள்ளையே. அவர்களை விட்டுவிடு. எட்டி இருப்பது என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்ததுதான் உனக்கு நல்லது என் பிள்ளையே. அவர்களின் அருகில் நீ இருந்தால் அவர்களுக்கு சுலபமாகிவிடும் அனைத்தும். உன்னை அழிப்பதற்காக தினந்தோறும் விதவிதமான செய்வினைகளை உனக்கு செய்து தெய்வத்தை வைத்து உனக்கு பாதகங்களை விளைவித்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. அதே தெய்வத்தை நீ நாடி உன்னை பாதுகாத்து கொள் என் தங்கமே. இல்லை, அதை தடுத்து நிறுத்தி அவர்கள் இஷ்டத்திற்கு தீய சக்திகளை உன் மீது போட்டு அவர்களின் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் முடக்கி உடனடியாக உன்னை தீர்த்து கட்ட நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே. இது உண்மை என் தங்கமே, என் பிள்ளையே. எப்பொழுது நீ கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உனக்கு பால் ஊத்தி விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய கவனக்குறைவால் உன்னை மட்டுமல்ல உன் சந்ததியையே அழித்து விடலாம் என்று எண்ணத்தோடு சுத்தி கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? எந்த ஒரு பாவத்தையும் அறியாத நீ எந்த விதமான தீமையிலும் நீ அனுபவித்துவிடக்கூடாது என்று உன் தாய் நான் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் என் வாக்கு நீ கேட்காமல் போகக்கூடாது என்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றேன் என் தங்கமே. நீ என்னை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் நான் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளை. எனக்கு முக்கியம் அல்லவா? அதற்காகவே உன்னை தேடி உன் தாய் உனக்கு பாதுகாப்பாக நிற்பேன் என் பிள்ளையே. நீ என்னை கண்டுகொள்ளாமல் போய் மட்டும் விடாதே என் தங்கமே. இதை கேட்டு நீ என்னுடன் இருக்கிறாயா என்று உறுதி மட்டும் செய்துவிடு என் குழந்தையே. மீதி அனைத்தையும் உன் தாய் நான் பார்த்து கொள்கின்றேன் என் குழந்தையே. என் பிள்ளைக்கு இருக்கும் விபரீதம் புரிந்தால் கவனக்குறைவாக இருந்து விடாதே, அலட்சியம் எண்ணி விடாதே பிள்ளையே. உன் வாழ்க்கை அழிக்க ஒரு திட்டம் போட்டு ஒரு கூட்டமாக சுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீ எந்த எண்ணத்திலும் தீயது இல்லாமல் இருப்பதால்தான் நான் உன்னுடன் இருக்கின்றேன். தைரியத்துடன் இரு. தெய்வ சக்தி உன்னோடு வைத்து கொண்டால் மட்டும்தான் இந்த தீய சக்திகளை உன்னால் விரட்டி அடிக்க முடியும் என் பிள்ளையே என்பதால்தான் நான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். எந்த போராட்டத்திலும் கவனமாக இரு. எந்த நிமிடத்திலும் நீ கவனமாக இருக்க வேண்டும். யார் உன்னிடத்தில் பேசினாலும் கவனித்து செயல்படு என் தங்கமே. ஒன்றும் பிழை கிடையாது. அவர்களிடம் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாயை விட்டு விடாதே, வார்த்தைகளை கொட்டி விடாதே. தேவையில்லாமல் யாரிடத்திலும் பகையை வளர்த்து கொள்ளாதே. இந்த பகைதான் இப்பொழுது நீ
வளர்த்து கொள்ளாதே என் தங்கமே, அதுவெல்லாம் பிடிபடவில்லை என்றாள். ஒதுக்கி நிறுத்திவிடு. போய் பேசி வார்த்தைகளை அவர்களிடம் கொட்ட வேண்டாம். பகையாளிகள் சக்திகளை நீ தேவையில்லாமல் உன்னிடத்தில் பயன்படுத்த செய்து விடாதே என் தங்கமே. அவர்கள் பகையாளாக ஆகிவிட்டு மீண்டும் தீய சக்திகளை தேடி உனக்கு செய்வினைகளும் உனக்கு பல தீய காரியங்களை செய்ய அவர்களை அழைத்து போய்விட செய்துவிடாதே. உனக்கு பகையாளியாக அவரை ஆக்கிக் கொள்ளாதே என் தங்கமே. நான் இருக்கின்றேன். இருந்தாலும் எதற்கு வாயை வைத்து வம்பை இழுக்கின்றாய் என் பிள்ளையே? நீ உன் வேலைகளை திறன்வர செய்துவிடு. மீறி அவர்கள் எதால் செய்தால் உன் தாய் நான் பார்த்து கொள்கின்றேன் என்றுதான் நான் சொல்வேன் என் தங்கமே. யாரையும் சிறுவன்தானே என்று நீ நினைக்காதே. சிறுவன் என்று நினைக்கும் ஒருவன்தான் உன்னை அவமானப்படுத்தி விடுவோம் என்று காரணத்தை இப்பொழுது எடுத்து வந்து கொண்டிருக்கின்றான் என் தங்கமே. கவனமாக இரு. உன் எதிரி முன்னால் அவமானப்பட்டு விடாதே. உன்னால் அது தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் தான் உன்னை தேடி வந்தேன். சிறுவன் தானே என்று யாரையும் எண்ணிவிடாதே. அப்படி நீ சிறுவன் என்று ஒருவனை நினைத்தாய் அல்லையா? அவன் அவமானப்படுத்த அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் உன் எதிரி முன்னால் நீ தலைகுனிந்து நிற்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. யாரிடமும் கவனமான பேச்சுவார்த்தைகளை வைத்துக்கொள். யாரிடமும் கவனமாக இருந்து கொள். எல்லோருக்கும் கவனத்துடன் நீ உனது வார்த்தைகளை பயன்படுத்த பழகிக்கொள். யாரும் உன்னை காப்பாற்ற நினைப்பது கிடையாது. உன்னை எப்பொழுது தள்ளிவிட்டு வேடிக்கை பார்க்கலாம் என்று நினைக்கும் கூட்டத்திற்குள் நீ இருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றாள். நீ கவனமாக அவர்களிடம் பார்த்து இருந்தால் மட்டும்தான் இதுவெல்லாம் முடியும். நீ இழந்து போகும் பிரச்சனைகளுக்கு உன் வாழ்க்கை முடிந்துவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ தான் சொல்வதை எல்லாம் சரிதானே என்று இந்த தாயின் வாக்கை உன்னால் கேட்க முடிந்தால் மட்டும்தான் இதுவெல்லாம் சாத்தியமாகும். இதை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கை அளிக்க முடியாமல் நான் செய்து விடுவேன். அவன் விதைத்த விதையை அவனை அறுவடை செய்து வைப்பேன் என் தங்கமே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த தீய சக்திகளை அழித்து உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் பிள்ளையே. தலைகுனிந்த உனக்கு எதிர்பார்க்கப்படும்படி நான் செய்து உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வோனோ தவிர உன்னை தோல்வி என்ற படுகுழியில் விழ செய்ய மாட்டேன் என் தங்கமே. அவன் கையில் சிக்கி இருக்கும் உன் வாழ்க்கையை பறித்து உன் கையில் உன் தாய் கொடுத்து உன்னை மகிழ வைத்து பார்ப்பேன் என் தங்கமே. நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு வீண் கவலை எதற்கு? நான் பார்த்து கொள்கின்றேன் என் குழந்தையே. ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.